எப்பா டேய், இந்த ஏஐன்னு ஒண்ணு வந்தாலும் வந்துச்சு. உங்க அக்கப்போர் பெரும் அக்கப்போராகுதுடா. எது ஒரிஜினல் எது டூப்ளிகேட் அப்படின்ற எதுவுமே தெரிய மாட்டேங்குதுங்க. அநியாயத்துக்கு விதவிதமா ஒவ்வொரு நாளும் வடிவேல் சொல்ற மாதிரி ரூம் போட்டு யோசிப்பாங்களோ அப்படின்னு நாளைக்கு என்ன கண்டென்ட் கொடுக்கலாம், நாளைக்கு என்ன செய்தியை போடலாம், நாளைக்கு என்ன ரீல்ஸ போடலான்னு விதவிதமா கண்டுபிடிச்சு போட்டுக்கிறானுங்கப்பா ரீல்ஸ். இப்போ ரஜினியும் கமலும் நடிச்ச மாதிரி அஜித்தும் விஜயும் நடிக்கிற மாதிரி ஒரு வீடியோ பார்த்திருப்பீங்க. இது போல நிறைய விஷயங்கள் விபத்துக்கள் ஒரிஜினலாவே இருக்கிற மாதிரியே கிரியேட் பண்றானுங்க. இதெல்லாம் ஒரு பத்தாயிரத்துக்கு ஒரு காருங்க வந்து ரோட்ல ஹைவேல போகும்போது இந்த ரோடு ஹைவேல ஒரு நேம் போர்டு வச்சிருப்பாங்கல்ல, அந்த நேம் போர்டுல போய் சொருவி நிக்கிற மாதிரி வீடியோக்கள்லாம் பார்த்துருப்பீங்க நிறைய. அதெல்லாம் ஒரிஜினலே கிடையாது. இது பாக்குற நிறைய பேர் என்ன இப்படி ஓட்டி இருக்கிறான காரு அப்படின்னு எல்லா கம்பெனியும், ஒரு கம்பெனி ரெண்டு கம்பெனில எல்லா கார் வகையில எத்தனை வகை கார் கம்பெனிங்க இருக்கும் அத்தனை காருங்களையும் கொண்டு போயிட்டு மேல கொண்டு போய் நிக்க வச்சுக்கிறானுங்க. ரோல்ஸ் ராய்ஸ் முத கொண்டு. இந்த கார் கம்பெனி யாரெல்லாம் பார்த்தானுங்கன்னா என்ன இப்படி ஓட்டி எதுவுமே விட்டுருக்கானுங்களா, அவனுங்களே அப்படிதான் ஆரம்பத்துல பார்க்கும் போது அப்படிதான் நினைச்சிருப்பாங்க. ஆனா அதெல்லாம் உண்மை இல்லைங்க, எல்லாம் ஏஐ டெக்னாலஜியை வச்சு நல்லதை சொல்லி கொடுங்கடான்னா இந்த மாதிரி ஒரு கீழ்த்தனமான விஷயங்களை கிரியேட் பண்றானுங்க பாருங்க. அவனுங்களெல்லாம் சரி, அவனுங்கள விடுங்க. இந்த ப்ராம்ப்ட் கொடுக்கறப்போ இந்த ஜெமினி சாட் ஜிபிடி இதுங்களுக்கெல்லாம் தெரிய தேவையில்ல. ஏண்டா 2 டன் காரு எப்படிடா நேம் போர்டு தாங்கும், அறந்துன்னு கீழே விழாது அப்படின்னு அந்த சாட் ஜிபிடிக்கும் தெரியல, ஜெமினி ஏஐக்கும் தெரியல. இன்னும் இது போல எவ்வளவுலாம் பார்க்க போறோமோ தெரியல. அதுல ஒருத்தனுக்கு ஆத்திரம் அடங்காம பிளைட்டை கொண்டு வந்து பில்டிங் மேல நிக்கிற மாதிரி ப்ராம்ப்ட் ரெடி பண்ணி ஏஐ ரெடி பண்ணி